எதுக்கு இங்க வந்திருக்க அதை சொல்லு. பூமியை சுத்தி பார்க்க. இவர் அப்படியே டோரா போச்சு. சூப்பர்ரா. எங்கிருந்துரா வந்து சேர்றீங்க எல்லாரும்? வாங்க உட்காருங்க. உட்காரு சூர்யா, உட்காரு. வாங்க. மதி அப்படி நடந்துக்கிட்டதுல எல்லாருக்குமே வருத்தம் தான். நீ அதையே நினைச்சிட்டு இருக்காத. 2 பேரும் போய் சாப்பிடுங்க, போங்க. இல்லம்மா, அன்னைக்கு என் மேல ஏதோ தனிப்பட்ட கோவம் இருக்கு. அதனால்தான் அவங்க என் கூட அப்படி நடந்துக்கிட்டாங்க. ஐயோ, அம்மாக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னோம். சௌந்தர்யா எமோஷனல்ல உளறிடுவா போல இருக்கே. தனிப்பட்ட கோவமா? நீ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிற. தயங்காம என்னன்னு சொல்லு சௌந்தர்யா. அது வந்துமா, அண்ணி நீ கொடுக்கிற இடத்துல இருக்க, நான் வாங்குற இடத்துல இருக்கேன்னு திமிரா சொல்றியான்னு சொன்னது, அந்த வார்த்தை என்ன ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சுமா. அது மட்டும் இல்லாம நீ ராஜேஸ்வரி அம்மாவோட மருமகங்கிற கெத்துல பேசுறியா, நான் காமாட்சி அம்மாவோட மருமகன்னு ரொம்ப இளக்காரமா நினைக்கிறியோன்னு இந்த மாதிரிலாம் சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. அம்மா, அதே நினைச்சுதாமா சௌந்தர்யா வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கா. என்னால சமாதானப்படுத்தவே முடியல. சௌந்தர்யா, மதி உன்கிட்ட நடந்துகிட்டத எதையுமே நீ மனசுல வச்சுக்காத. சரிங்கம்மா. அவ மனசுல என்ன இருக்குன்னு யாருக்குமே புரியல. நாளைக்கு காலையில மதிய பாக்குறதுக்கு சம்பந்தி அம்மா வீட்டுக்கு போலான்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க 2 பேரும் என் கூட வாங்க. என் முன்னாடியே மதி கிட்ட நீ என்ன கேட்கணும்னு நினைக்கிறியோ அதை கேளு. எதையுமே வெளிப்படையா பேசிட்டா பிரச்சனை குறைஞ்சிரும். சரிங்கம்மா. அம்மா, சுட சுட சூப்பரான இட்லி எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. பாண்டி, நான் அப்புறமா சாப்பிடுறேன். முதல்ல இவங்களை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடு. நீங்க முதல்ல சாப்பிடுங்கம்மா, அவங்களுக்கு நான் அப்புறமா கொடுத்துக்கிறேன். ஷோ, சொல்றத கேட்க மாட்டியா? அம்மா, நீங்க முதல்ல சாப்பிடுங்கம்மா. இல்லம்மா பாண்டி, நான் சொன்னேன்ல. கொடுங்க கொடுங்க. சூர்யா சாப்பிட சொல்றா. சாப்பிடுங்கம்மா. ஐயோ, எனக்கு வேண்டாமா, நீங்க 2 பேரும் போய் சாப்பிடுங்க. நாங்க அப்புறம் சாப்பிட்டுக்கிறோம், நீங்க முதல்ல சாப்பிடுங்கம்மா. ஐயோ அம்மா, ஃபர்ஸ்ட் நீங்க சாப்பிடுங்க. நீங்க கேட்க மாட்டீங்க, இருங்க. இந்தா, நீ சாப்பிடு. சூர்யா, அங்க பாருடா. அடடடடடா. ஆஹா, மாமியார் மருமகன்னா இப்படில இருக்கணும்.